ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அதையும் நானும். இன்னைக்கு அதையும் நானும்ல ஒரு சூப்பர் என்டர்டெய்னிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறீங்க. இது வந்து ஒரு ஒரு ஃபன்னியான, அப்புறம் ஒரு எமோஷ்னலான, அந்த மாதிரி எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு வீடியோ. ஒரு சிஸ்டர் ரிலேஷன்ஷிப், அதுவும் நாங்கள் எங்களுக்குள்ள எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத பற்றி, அதுவும் பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ், கல்யாணத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் எப்படி இருந்தோம் அப்படிங்கிற பத்தின வீடியோ தான் இது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, இது நல்லா இருந்தது, இதை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஒரு தனியாகவே ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் எடுத்துட்டு இருக்கேங்க. ஸோ நாங்கள் வந்து 3 பேர் அக்கா தங்கச்சிங்க. நான் தான் லாஸ்ட்டு, எனக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க. ஸோ நாங்கள் எங்கள் 3 பேர்த்துக்குள்ளேயும் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி உங்கள் எல்லாத்துக்கூடயும் ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் போகலாம். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமா அடிச்சுக்குவோம். அதுவும் வந்து பெரியக்கா வந்து பெருசா நாங்கள் ஃபர்ஸ்ட் அக்கா கூட வந்து அடிச்சுக்க மாட்டோம், வாய் சண்டை வரும். பட் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட செகண்ட் அக்காவுக்கும் எனக்கும் பயங்கரமா சண்டை வரும். அதுவும் அப்படியே நெகம்லாம் வச்சு மூஞ்சிலெல்லாம் புரண்டி, அதுவும் எங்க அப்பா இல்லாதப்ப பயங்கரமா சண்டை வரும், பயங்கரமா அடிச்சுக்குவோம். முடி பிடிச்சி இழுத்துட்டு மேல கீழேன்னு உருள்றது எல்லாமே நடந்திருக்கு. அப்போ எங்க அம்மா வந்து 2 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு அருவாளை தர 2 பேரும் வெட்டிக்கோங்க அப்படின்லாம் பயங்கரமா டென்ஷன் ஆயிருக்காங்க. அந்த அளவுக்கு அடிச்சுக்குவோம். ஒரு சும்மா வாய் தகராறாதான் போயிட்டு இருக்கும், அதுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகி அடிச்சுக்குவோம். அப்புறம் மூஞ்சில எல்லாம் காயத்தோட இருக்கும். அப்புறம் அப்பா வர்றதுக்குள்ள வந்து இந்த பவுடர் எல்லாம் பூசி அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஆக்ஷன் எல்லாம் போடணுமே, எங்க அம்மாவும் போட்டு விட மாட்டாங்க, அதனால தப்பிச்சிருவோம். அப்புறம் அடுத்த நாள் வந்து எங்க வீட்டு ஒட்டியே ஒரு கடை இருக்கு. ஸோ முந்தின நாள் இங்க பயங்கர சண்டையா இருக்கும். அடுத்த நாள் கடைக்கு போனோம்னா அங்க அந்த அண்ணா கேட்பாங்க, என்ன உங்க வீட்டுல நேற்று வேர்ல்டு வார் நடந்ததாட்டு இருக்குதே அப்படிம்பாங்க. ஐயோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னா, ஊருக்கே தெரிஞ்சிருச்சுப்ப அப்படின்னு அனுப்பிச்சுடுவாங்க. அந்த அளவுக்கு சண்டை போட்டிருக்கோம். அதெல்லாம் இப்ப நினைச்சா சிரிப்பா இருக்கு, ஆனா அப்பெல்லாம் பயங்கர சீரியஸா இறங்கிடுவோம் சண்டைக்குள்ள. ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் அக்கா கூட வந்து நாங்க 3 பேருமே வந்து இந்த பேய் படம் அதெல்லாம் வந்து நைட் டைம்ல சம்டைம்ஸ் பார்ப்போம். அதுவும் ஒரு சில எங்க ரிலேட்டிவ்ஸ் அக்காங்க எல்லாம் வந்திருந்தப்பெல்லாம் பார்ப்போம். அப்போ ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கப்ப எல்லாரும் ஒரு அந்த கம்பி கட்டல் இருக்குல்லங்க, ஸோ அந்த மாதிரி லைனா எங்க வீட்டுல போட்டிருப்போம். ஸோ நாங்களும் 3 பொண்ணு, அம்மா அப்பா 5 பேரா லைனா போட்டிருப்போம். எல்லாம் குப்புறப்படுத்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு பயங்கரமான ஒரு சீனு. நான் எல்லாருமே பயந்து எல்லாரும் அப்படியே நைஸா ஒவ்வொருத்தரா நழுவிட்டாங்க. நான் மட்டும் ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கத்தி ஊரை கூட்டி அப்படி இப்படின்லாம் நிறைய அலப்பறை நடந்திருக்கு. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள வந்து ஒரு நிறைய மெமரிஸ் அப்படின்னா, எங்க அம்மத்தாப்பச்சி ஊர்ல நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் சொன்னா சொல்லிட்டே போலாம், அந்த அளவுக்கு நல்ல காமெடியான விஷயம், ஒரு சிரிக்கக்கூடிய விஷயம் எல்லாம் அங்க நடந்திருக்கு. அங்க வந்து எங்க அண்ணாங்க, அக்காங்க, பெரியம்மா பொண்ணுங்க, சித்தி பொண்ணுங்க, பசங்கன்ட்டு எல்லாரும் சேர்ந்துருவோம். எங்க அம்மா கூட பிறந்தது 7 பேரும், பெரிய ஃபேமிலி. அதுவும் பொண்ணுங்க 7 பேருமே பொண்ணுங்க, பெரிய ஃபேமிலி. ஒரு நாள் இருந்துட்டு எங்க அம்மா தாப்பச்சி வீடு வந்து ஓட்டு வீடு. அதுவும் ஒரு சின்ன ஹாலு, அதை ஒட்டியே ஒரு கதவு இருக்காதாங்க, சும்மா ஒரு சின்ன ஓப்பன், உள்ள வந்து கிச்சன். அது வந்து விறகடுப்புல தான் அம்மத்தா எல்லாம் அப்ப சமைப்பாங்க. கேஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, கரண்ட்டும் இல்லை. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கப்ப போனா அந்த விளக்கு, அந்த இது இருக்குல்லங்க சீமெண்ணெய், அதை ஊத்தி அதான் விளக்கு பற்ற வைப்பாங்க. 2 விளக்கு, அதுலதான் நாங்கெல்லாம் போயும். அப்படி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு அந்த வீட்டுலதான் கிடைச்சது. அப்படி போனப்ப 7 ஃபேமிலினா எத்தனை பேருன்னு நினைச்சு பாருங்க, அத்தனை பேரு. எல்லாரும் அந்த சின்ன ஹாலுக்குள்ள முட்டிட்டு மோதிட்டு தான் தூங்குவோம். ஜென்ஸ் பெரியப்பாங்க அவங்கள வந்து வெளியில திண்ண 2 பெரிய திண்ணை இருக்கும், அங்க படுத்துக்குவாங்க. நாங்கெல்லாம் வந்து உள்ள நெருக்கிட்டு அப்படி படுத்துட்டு இருப்போம். ஒரு நாள் வந்து எங்க ஃபர்ஸ்ட் அக்கா, இது அவ பண்ண நம்பர் 1 காமெடி எங்க ஃபேமிலியே பொறுத்த வரைக்கும். அவன் என்ன பண்ணானா, நைட்டு வந்து அம்மத்தா எல்லாம் சமைச்சிட்டு அந்த தணல் வந்து அதை அப்படியே விட்டுருவாங்க அடுப்புக்குள்ள. அந்த 2 அடுப்பா இருக்கும். இப்போ ஒண்ணுல விறகு வச்சா அது இன்னொன்னுலயும் பூந்தெரியும், அந்த மாதிரி அடுப்பு. அதுல வந்து தணல் அப்படியே விட்டுட்டு அதான் படுப்பாங்க. அதை அப்படியே அணைஞ்சுக்கிட்டோ இல்ல ஏதாவது சட்டி இது வச்சு அது சூடாயிட்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டாங்க. கிச்சன்ல எங்க அண்ணா வந்து கட்டில் போட்டு படுத்துட்டு இருந்தா, மீதி நாங்க எல்லாரும் ஹால்ல படுத்துட்டு இருந்தோம். இவளுக்கு வந்து எங்க பெரிய அக்காவுக்கு வந்து நீ கனவு கண்டாலோ இல்ல என்னமோ சத்தம் கேட்டு ஓடினாலோ தெரியல, என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு எந்திரிச்சு தடப்புட்டுன்னு ஓடி போய் கிச்சன்ல
அந்த அடுப்புக்குள்ள தலையை விட்டுருக்க வேண்டியது எங்க அண்ணா காலை பிடிச்சி இழுத்தங்காட்டி எஸ்கேப் ஆயிட்டான். அந்த டைம் என்னாச்சுன்னா எங்க சித்திங்க அவங்க பசங்களாம் சின்ன பசங்க, அப்ப நாங்களே சிரிச்சுனா அவனுங்கெல்லாம் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருந்திருப்பானுங்க, ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி. அவங்க என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு குழந்தைய தூக்கிட்டு வெளியே ஒருத்தவங்க வெளியே ஓடிட்டாங்க, இன்னொருத்தவங்க ரெடியா ஓடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் எங்க அண்ணா எல்லாம் வந்து இந்த கள்ளி பழம்னு சொல்லுவாங்க, கள்ளி பழம் தான் நினைக்கிறேன், இந்த முள்ளு முள்ளா இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும், அதை அதை ஓபன் பண்ணா உள்ள இருக்க பழத்தை சாப்பிடலாம். அவன் வந்து எங்களை கூப்பிட்டு போய் வா நான் வந்து உங்களுக்கு எல்லாம் பார்த்து எடுத்து தர தங்கச்சிக்கலான்னு கூப்பிட்டு போய் குறைச்சு குட்டி விட்டுட்டு ஓடிடுவான், முள்ளெல்லாம் வந்து குத்த வச்சுட்டு ஓடிடுவான். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்புறம் கூப்பிட்டு போய் சாமி கும்பிடலான்ட்டு ஒரு ஒரு குட்டை இருக்கும் அந்த பசூர்ல, அது ஒரு பயங்கரமான ஒரு குட்டையில நிறைய ஒரு மரம் இருக்கும், அந்த இடம் கொஞ்சம் இருட்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீல், அந்த மரம் எல்லாம் இருக்கங்காட்டி அங்க கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் நம்ம சாமி கும்பிடலான்னு கூப்பிட்டு போவோம். நாங்களும் போவோம். சாமி கும்பிட்டு இருக்கிறப்போ பேய் வந்துருச்சுன்ட்டு விட்டுட்டு எங்களை, அதுவும் ஈவினிங் டைமா கூப்பிட்டு போவோம், விட்டுட்டு ஓடி போயிடுவோம், எல்லாம் தலை தெறிக்க உளுந்து எந்திரிச்சு ஓடிட்டு இருப்போம். அப்புறம் வந்து இன்னொன்னு ஒரு நல்ல ஒரு காமெடியான விஷயம் பசூர்ல என்னன்னா, நாங்கெல்லாம் அந்த ஒரு நாள் மட்டும் வாரத்துல ஒரு நாளா என்னமோ அங்க ஒரு கோவில் இருக்கும், அங்க வந்து பூசாரி வந்து பூசையெல்லாம் பண்ணிட்டு பொங்க சோறு எல்லாம் தருவாங்க. நாங்க அந்த நாள் அலாரம் வச்சு எந்திரிச்சு பல்லு எப்படியோ விளக்கிடுவோம், ஏன்னா பொங்க சோறு சாப்பிடணும்ட்டு பல்லு விளக்கிடுவோம். பல்லு விளக்கிட்டு பட்டை எல்லாம் போட்டுட்டு எல்லாம் ஓடுவோம். ஓடி போய் இந்த பூசாரி முன்னாடி போய் இப்படி நின்னுக்குவோம், அப்படியே நல்லா பண்ணுங்களாட்டு அவரு முன்னாடி போவாரு, நாங்க பின்னாடியே அதை அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டே போற மாதிரி எல்லாம் போயிட்டு அந்த ஒரு வாய் பொங்கச்சோறுக்காக பின்னாடியே சுத்தி அவருக்கு பணிவிடையெல்லாம் அந்த தட்டு எடுத்து வைக்கிறது, பூ பொறிச்சு கொடுக்கறது, அந்த ஒரு வாய் சாப்பாட்டுக்காக எல்லா வேலையும் பண்ணி சாப்பிட்டு வருவோம். அப்புறம் இன்னொன்னு எங்க பெரியமா பொண்ணு எங்க அக்காங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு ஒரு நாள் பெரியமா பொண்ணெல்லாம் வந்திருந்தாங்க. நாங்க வந்து இந்த வெயில் காலத்துல எங்க வீட்டு மொட்டை மாடியில குடிசை போட்டு நைட் அங்க தூங்குவோம், அந்த ஓலை குடிசை போட்டு அங்க தூங்குவோம். அப்ப எங்க அம்மா அப்பா எல்லாம் கீழே படுத்துட்டு இருந்தாங்க. அப்பவே சொல்றாங்க கொஞ்ச நேரம் எல்லாம் விளையாடிட்டு கீழே வந்துருங்க அப்படின்ட்டு. நாங்க சரி அங்கேயே படுத்துக்கிறோம் அப்படின்ட்டு உள்ள ஃபேன் லைட் எல்லாம் செட் பண்ணி ஒரு குடிசை ஒரு வீடு மாதிரியே எல்லாம் பண்ணியாச்சு, அங்க படுத்துட்டு இருந்தோம். அப்ப எங்க பெரியமா பொண்ணு வந்து செமையா காமெடி பண்ணுவா, நைட்டு தூங்குறப்போ ஒளருவா, விட்டா எந்திரிச்சு நடந்து கூட போயிடுவா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவா. அவ தூங்கிட்டு இருக்கப்ப அவ பாட்டுக்கு எந்திரிச்சு காஃபி இருந்தாங்கன்னு போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேற எங்காவது கீழே குதிச்சுட்டாங்க என்ன பண்றது, முடிச்சு இழுத்து உட்கார வச்சுட்டு சரி வேணாம் மேலேயே வேண்டாம் எங்காவது போய் விழுந்துட்டானே என்ன பண்றதுன்னு கீழே கொண்டு போய் உட்கார வச்சு படுத்துட்டோம். கீழே போய் படுத்துட்டோம். படுத்ததுக்கு அப்புறம் எழுந்திரிச்சு என்ன கீழே கூப்பிட்டு போயிருங்கடி நான் கீழே விழுந்துருவேன்னு நிறவிட்டு இருக்கா. அந்த மாதிரி காமெடி எல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் ஒரு நாள் எங்க அக்கா படுத்துட்டு இருக்கப்ப, எங்க பெரியம்மா பொண்ணு படுத்துட்டு இருக்கப்ப தலைக்கு மேல எங்க பெரியம்மா மாவாட்டி வச்சிருந்தாங்க. தலைக்கு மேலன்ட்டு இல்ல, அங்க ஸ்டூல் போட்டு மாவாட்டி வச்சிருந்தாங்க. இவங்க எல்லாம் படுத்துட்டு இருந்தவ ஸ்டூல் கிட்ட போயிட்டாலாட்டு இருக்கு. என்னாச்சு, மாவு பொங்கி அவ தலையில வந்து ஸ்டூல்ல இருந்து விழுந்துட்டு இருக்கு. இவ கனவுல வந்து குற்றாலத்துல குளிச்சுட்டு இருக்க மாதிரி கனவு வந்துச்சான். காலையில எழுந்து பார்த்தா பாதி காஞ்சு பாதி காயாம இருந்தது. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் காமெடி நடந்திருக்கு. அப்புறம் நாங்க எங்க 3 பேர்த்துக்குள்ள வந்து நல்லா அடிச்சுக்குவோம். அப்புறம் வந்து அவ ஒண்ணு வாங்கிட்டா அப்படின்னா வந்து அதை விட டபுள் மடங்கா எனக்கு வேணும் அப்படின்னு வாங்குறது. அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து எங்க வெளியே போனாலும் பல்கா எங்க 3 பேர்த்துக்கு வாங்கிட்டு வந்துருவாரு. சுடிதார் ஆகட்டும் இல்ல ஹேண்ட்பேக்ஸ் ஆகட்டும், கிளிப்பு அது இதுன்னு வாங்கிட்டு வருவாரு. அப்போ சுடிதார்ஸ்ன்னு வாங்கிட்டு வந்தானா எங்க சென்டர் நடாக்கா வந்து பயங்கரமா டிராமா போட்டு இந்த மாதிரி எனக்கு மட்டும் எப்பவுமே நல்ல ட்ரெஸ்ஸே கொடுக்க மாட்டீங்க, நீங்களே செலக்ட் பண்ணிக்குவீங்க, அப்படி இப்படின்ட்டு டிராமா பண்ணுவான். நீங்க பெரியக்கா என்னத்தையோ எடுத்து தொலைங்க, எடுத்துட்டு எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்ட்டு போயிடுவான். இவ அப்படி இப்படின்னு டிராமா பண்ணி எடுத்துக்குவா. சரி நான் என்னோட மைண்ட் வாய்ஸ் அப்ப எப்படி இருக்குன்னா, சரி நீ எடுத்துட்டு எப்படியோ தைச்சு போடுவீல, அதை தைச்சதுக்கு அப்புறம் கையில காலில் விழுந்தாவது அதை வாங்கி போட்டு அதை கிழிச்சுதான் உனக்கு கொடுக்கணும்ட்டு மைண்ட் வாய்ஸ், என்னோட மைண்ட் வாய்ஸ். அதே போல அவ பயங்கரமா ஸ்டிச் பண்ணி எல்லாம் கொண்டு வந்து வைப்பா. இங்கே ஒரே ஒரு நாள் தாடி ப்ளீஸ் டி நான் போட்டு தரேன்னு சொல்லி அதை ஒரு துளி அழுக்காது பண்ணி கொடுத்துருவேன். அந்த மாதிரி நாங்க 2 பேரெல்லாம் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆனா எங்க பாண்டிங் எப்படின்னா 3 பேருமே எப்பவுமே எங்களுக்குள்ள நாங்க அடிச்சுக்குவோம். பட் நாங்க யாருக்கிட்டையும் நாங்க விட்டு கொடுத்துக்க மாட்டோம். எங்க 3 பேர்த்த வந்து யாரு ஏதாவது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டோம்.
விட்டு கொடுத்தும் பேச மாட்டோம். பட் எங்களுக்குள்ள 100% எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நல்லா அடிச்சுக்குவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நாங்க இருந்தோம். அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க ரிலேஷன்ஷிப் எப்படின்னா, கையிலலாம் அடிச்சுக்க மாட்டோம். ஏன்னா இப்போ பெரிய பொண்ணுங்க ஆயிட்டோம்ல, நம்மளுக்கே குழந்தை இருக்கா, அப்பெல்லாம் கொஞ்சம் டீசெண்டா மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால கையில அடிச்சுக்க மாட்டோம். பட் பயங்கரமா சண்டை எல்லாம் போட்டுக்குவோம் வாயில. அதுவும் ரொம்ப சீரியஸான சண்டையெல்லாம் இல்லை, ஒரு சில்லியான ஒரு விஷயத்துக்கு தான் போட்டுக்குவோம். நாங்க 3 பேரும் ஒன்னா இருக்கப்போ ஹஸ்பண்ட்ஸும் எல்லா 3 பேரும் இருப்பாங்கல்ல, கண்டுக்கவே மாட்டாங்க. இது இப்படித்தான், இப்ப அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு கொஞ்சிக்குவாங்க. சோ இவங்க பிரச்சனையில நம்ம இன்வால்வ் ஆனா மாட்டிக்கணும்ட்டு அவங்க விவரமா எங்க சண்டையில இன்வால்வ் ஆகிக்கவே மாட்டாங்க. பயங்கரமா பேசுவோம், நீ அடங்கு, நீ அப்படி பண்ணி இப்படி பண்ணுலாம் பயங்கரமான சண்டையா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து 3 பேரும், அப்பா காலையில எழுந்து ஏதாவது வேலையா வெளியே போயிடுவாரு. அம்மா காஃபி வச்சு கொடுத்தாங்கன்னா 3 பேரும் ஜாலியா காஃபி குடிச்சிட்டு போன் எடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்போம். 3 பேருமே உட்காந்து போனை எடுத்துட்டு வாட்ஸ்அப்பு இல்ல ஃபேஸ்புக்கா இல்ல ஏதாவது பார்த்துட்டு மாத்தி மாத்தி சிரிச்சுட்டு போனை யூஸ் பண்ணி பயங்கர இன்ட்ரெஸ்டா போன்ல இருப்போம். அப்பா கார் சவுண்டு கேட்டுச்சுன்னா 3 பேரும் செல்போன் போட்டு, எங்க அக்கா, நான் எப்பவுமே வேலை பண்ண மாட்டேன், நான் வேலை பண்ணாதான் எங்க அப்பாக்கு என் மேல டவுட் வரும். அதனால நான் அப்படியே உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருப்பேன். ஒருத்தி அப்படிதான் அங்கதான் உட்காந்துட்டு இருப்பா, பார்த்தா ஒருத்தி போய் துணி மடிச்சிட்டு இருப்பா, ஒருத்தி விலைக்கழுவ போயிருவா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஏன்னா எங்க அப்பானா பயங்கர செல்லம். பட் பயப்படுற இடத்துக்கு பயப்படுவோம், மரியாதை கொடுக்குற இடத்துல மரியாதை கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி. அப்புறம் அவ சிரிப்பும் வரும், சிரிப்பையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த சிச்சுவேஷன்ல செம ரவுஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம். அப்புறம் இப்ப ரீசெண்டா ஒரு காமெடி என்ன நடந்துச்சுன்னா, இப்ப வந்து எல்லாம் ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்கல்ல. ஸோ அக்காங்க குழந்தைகள்லாம் வந்து ஊர்ல இருந்தா வெளியே கூட போய்க்க முடியாது. ஸோ வந்து எங்க தோட்டத்து வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு, அம்மா அப்பா இங்க ஊர்ல இருக்காங்க, அக்காங்கெல்லாம் வந்து தோட்ட வீட்டுக்கு போயிட்டாங்க. அவளுக்கு என்ன பண்ணாளுங்கன்னா, அங்க உட்காந்து அடுப்புல விறகு அடுப்புல வச்சு பரோட்டா சுட்டு போடுறது வீடியோ. அதுவும் என்னோட ஃபர்ஸ்ட் அக்கா போன்ல தான், அதுவும் எங்க மாமா ரெக்கார்ட் பண்ணி யதார்த்தமா எனக்கு அனுப்பிட்டாங்க, தெரியாம பாவம். பரோட்டா சுட்டு அதை இதையும் பண்ணி அப்புறம் கல்லு விளையாடுறது அதை இதையும் எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. நான் என்ன பண்ணா, சூப்பரா இருக்குன்னு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு அடுத்த நிமிஷமே எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு, அப்பா இப்படி பரோட்டா எல்லாம் சுடுறாங்கப்பா, கல்லெல்லாம் விளையாடுறாங்கப்பா, எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா, எனக்கே வீடியோ எடுத்து அனுப்புறாங்கப்பா அப்படின்னு நல்லா பத்த வச்சு விட்டுட்டேன். எங்க அப்பா என்ன பண்ணாரு, நீ ஒரு நிமிஷம் போனை வை சாமி, நான் அவங்களுக்கு போன் பண்ணிட்டு உன்னை அவங்கள வச்சுக்கிறேன், போன் பண்ணிட்டு அப்புறம் உனக்கு கூப்பிடுறேன், நீ வை சாமின்னு எனக்கு போன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போன் பண்ணி, அதே செகண்ட் அக்கா, அவளுக்கு நடந்த விஷயமே தெரியாது. எங்க அப்பாவும் செகண்ட் அக்காவும் எப்படின்னா அடிக்கடி சண்டை பிடிச்சுக்குவாங்க. வேணும்ட்டே ஒரு ஃபன்னியா ஒரு ஜாலியா இருக்கிறதுக்கு ஜாலியா இருக்கும். அதை வந்து சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க. எங்க அப்பாவுக்கு எங்க அக்காவை திட்டலினா தூக்கம் வராது, எங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கலின்னா எங்க அக்காவுக்கு தூக்கம் வராது. அந்த மாதிரி அப்பா பாட்டுக்கு ஃபோன் பண்ணி, நீங்களாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இதுக்கு தான் உங்களை நான் தோட்டத்துக்கு அனுப்பி விட்டேன்னா, என் புள்ள அங்க தனியா உட்காந்துருக்கா, நீங்க இப்படி எல்லாம் பண்ணி போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்புனீங்கன்னா அவளுக்கு கஷ்டமா இருக்காதா, அப்படின்னு பயங்கரமா திட்டிருக்காரு. இவன் அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, ஏன்டி அப்பாவே என்னை திட்டுறதுக்கு கண்டென்ட் கிடைக்காம சுத்திட்டு இருந்தாரு, நீ வேற கண்டென்ட்டை கொடுத்துட்டியா, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல, காலையில ஒரு டைம் ஃபோன் பண்ணி திட்டுறாரு, மத்தியானம் ஒரு டைம் ஃபோன் பண்ணி திட்டுறாருன்ட்டு புலம்பிட்டு இருந்தா. ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அடிக்கடி என்ன பத்த வச்சு விடுறது, அப்படி பண்றது இப்படி பண்றதெல்லாம். அப்புறம் எங்க வீட்டுல எனக்கு என்ன பேருன்னா குட்டி பிசாசு, குட்டி சைத்தான், இதுதான் என்னோட பேரு. எங்க அப்பா அம்மா எங்க அக்காங்கெல்லாம் வச்சது. சென்டர் அக்காவுக்கு வந்து நடு பிசாசு, பெரிய அக்காவுக்கு வந்து அப்படியெல்லாம் எதுவும் பேர் வைக்கல எங்க அப்பா. மேக்சிமம் எங்க அப்பா வந்து பெரிய அக்காவை பாராட்டிட்டே தான் இருப்பாரு. ஏன்னா அவ வந்து எல்லா விஷயத்துலயுமே பெர்ஃபெக்டா இருப்பா. எங்க அப்பாவுக்கு பிசினஸ்ல ஹெல்ப் பண்றதாகட்டும், ஒரு என்ன சொல்றது, ஒரு பெர்ஃபெக்டா எல்லாத்தையுமே டீல் பண்ணுவா. நல்லா நல்ல திறமை இருக்கு அந்த மாதிரி. அப்புறம் கார் டிரைவ் பண்றது, நான்ல 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எங்க டிரைவர் அண்ணா கிட்ட பழகுனது, ஓட்டுவேன். பட் இருந்தாலும் அவ அளவுக்கு கூட அவ கோயம்புத்தூர்ல நல்லா டிராபிக்கான இடத்துலயே ஓட்டிட்டு வருவா. பட் நான் இன்னும் அந்த அளவுக்கு போல. ஸோ அந்த மாதிரி நல்லா டேலண்டா இருக்குங்காட்டி எங்க அப்பா மேக்சிமம் திட்ட மாட்டாரு. ஸோ நாங்க 2 பேர் தான் அடிக்கடி இந்த குட்டி பிசாசும் அந்த நடு பிசாசும் தான் திட்டு வாங்கிட்டே இருப்போம். இப்படிதான் எங்க ஃபேமிலிக்குள்ள பாண்டிங். ஆஃப்டர் மேரேஜ் எங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் கிடையாது. நாங்க அடிக்கடி மீட் பண்ணிக்குவோம், ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்குவோம், அடிச்சுக்குவோம். எப்பவுமே நான் எங்க வீட்டுல டிமிக்கி கொடுக்குற ஒரு ஆளுன்னு பார்த்தா இந்த குட்டி பிசாசு தான். ஏன்னா நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். ஒரு வீட்டுக்கு போனா நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு ஒரே பேச்சிலேயே டைலாக் போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இப்ப வந்து நிறைய ஒரு ஃபன்னியான விஷயம் எல்லாம் பார்த்தோம்.
இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு. ஒரு எமோஷ்னலான ஒரு பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க அக்காங்க 2 பேருமே வந்து, அக்காங்க மாமாங்க ஆகட்டும் 2 பேருமே வந்து என்னோட அம்மா அப்பாவுக்கு அடுத்த அம்மா அப்பா யாருன்னா கண்டிப்பா அது எனக்கு எங்க அக்காவும் மாமாங்க மட்டும்தான். ஏன்னா வந்து பெரிய அக்காலாம் கல்யாணம் ஆனப்ப நான் ஸ்கூல்ல அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தேன். அக்காவும் மாமாவும் ஒரு ட்ரெஸ்ஸே எடுக்க போனாங்கன்னா எனக்கும் என்னோட செகண்ட் அக்காவுக்கும் எடுக்காம வரவே மாட்டாங்க. அவங்களோட ஒரு பொண்ணுங்க மாதிரி தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் எதா இருந்தாலும் எல்லாமே எங்களுக்காகன்ட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதே போலதான் செகண்ட் அக்கா மேரேஜ் ஆனப்பவும் அப்படித்தான். ஸோ ஒரு மரியாதை, அக்கா மாமா அப்படின்னா ஒரு மரியாதை, அக்கா மேலலாம் மரியாதை பேசல, மாமாங்க அப்படின்னா மரியாதை. ஸோ அப்படி ஒரு பொண்ணுங்க மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்ணி அப்படித்தான் பார்த்துக்குவாங்க. எங்கள் அக்காங்களுமே ஆகட்டும், நான் கன்சீவ் ஆகி எங்கள் அம்மா வீட்டுக்கு போனப்போ அவங்களும் வந்து என்னை ரொம்ப ரொம்ப அம்மா அளவுக்கு பார்த்துக்கிட்டதுன்னா அது எங்கள் அக்காங்க தான். எனக்கு காலமுக்கி விடுறதுலேருந்து எல்லாமே அவங்க எனக்கு செஞ்சுருக்காங்க. கன்சீவாக இருக்கப்ப எனக்கு ரொம்ப அந்த 8 மந்த்லலாம் கால் வலி ரொம்ப வரும். அப்போல்லாம் எனக்கு வந்து காலில் உப்பு தண்ணியில் சூடு தண்ணியில் ஊற வச்சு ஒத்தனை கொடுத்து கால் அமுக்கி விடுறதுலேருந்து எல்லாமே அவங்க எனக்கு எல்லாமே பண்ணாங்க. அதே போல என்னோட டெலிவரி டைம்ல நான் ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப பெரியக்கா, அம்மா, அத்தை எல்லாம். அப்புறம் வந்து இப்ப இந்த வைரஸ் எல்லாம் பரவிட்டு இருக்குது இல்ல. ஸோ இப்ப என் கொழுந்தனார் கல்யாணமும் வருது. உன்னை எங்களால வர முடியுமா இல்லையான்னு தெரியல. உன்னை ஏர்போர்ட்ஸ் எல்லாம் ஓப்பனா இல்லையான்னு கூட தெரியல. ஸோ அதை பத்தி நாங்க வந்து பேசிட்டு இருக்கப்ப எங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வர முடியுமா முடியாதான்னு தெரியல. என்னோட பல நாள் கனவு என் கொழுந்தனார் கல்யாணத்துக்கு இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி எல்லாம் இருக்கணும், நடத்தணும் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நீ வேற கம்முனேடி, இப்போ நார்மலா இப்ப கல்யாணத்துக்கு நிறைய பேர்த்த கூப்பிட கூட முடியாது. அப்படியே கூப்பிட்டாலும் அதுல பாதி பேர் தான் வருவாங்க. அப்படியே பாதி பேர் வந்தாலும் இந்த மாதிரி பெரிய மருமக அவங்க குடும்பம் வந்து கனடால இருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னா அந்த பாதி கூட்டமும் பிச்சுக்கிட்டு ஓடிடும். ஐயோ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறாங்களா அப்படின்ட்டு. முன்னாடி எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வராங்க அப்படின்னா ஒரு வரவேற்பா இருக்கும், ஒரு மரியாதையா இருக்கும். இப்பெல்லாம் மதிக்கிறதுக்கு நாதி இல்லை. ஸோ அப்படின்லாம் சொல்லிட்டு செம்ம காமெடியா சிரிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் எங்க கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் தெரியுங்களா? இப்ப வந்து நான் இங்க இருந்துட்டு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி உங்களை நான் வர முடியாதாட்டு இருக்கு, உங்களெல்லாம் பார்க்காம நான் எப்படி இருப்பேன், செத்தே போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு அவ சொல்றா, சும்மா பண்ணியாதான் அதை நாங்க பேசிக்குவோம். சொல்றா, இப்பக்கு இது செத்துறாதடி, எங்களால ஃபிளைட்லயும் வர முடியாது, ஏர்போர்ட்டும் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நீ சொல்ல, அப்புறமா நாங்களும் வந்தோம்னா உன்னையும் பார்த்துட்டு ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு போய்க்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்போம் நாங்க 3 பேருமே. அதுக்கப்புறம் வந்து நாங்க 3 பேரும் எங்க கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு 100% ஒரு கொங்கு தமிழ். இந்த திருப்பூர், கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் கொங்கு லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. இப்ப நான் உங்ககிட்ட பேசுறதே வந்து ஒரு 60 to 70% தான் அந்த ஸ்லாங்ல நான் பேசுறேன். மித்தபடி நாங்கெல்லாம் உட்காந்து பேசுறப்ப அது ஒரு ஜாலியா இருக்கும். அந்த பாஷை பேசுறதுக்கு ஒரு ஜாலியா இருக்கும். நல்லா இழுத்து பேசிட்டு அது ஒரு நல்ல ஃபீல். அதற்கே வந்து எல்லாம் சிரிப்பு வரும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்ணிட்டு இருப்போம். ஸோ எல்லா விஷயத்துலையுமே எனக்கு வந்து ஒரு கஷ்டம். இப்போ நான் ஃபோன் பண்ணி எனக்கு இப்படி இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னா எங்க அம்மா அப்பா முன்னாடி நின்னாங்கன்னா பின்னாடியே எங்க அக்காங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு என்ன ஒரு செக்யூர்டா ஒரு அம்மா அப்பாங்க எப்படி பார்த்துக்குவாங்க அந்த அளவுக்கு பார்த்துக்குவாங்க. என்ன நான் கன்சீவ் ஆகி போனப்ப ஆகட்டும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆகட்டும், எல்லாம் கூடவே வந்து எல்லா விஷயத்துலையும் எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து தருவாங்க. அம்மா சமைச்சாங்கன்னா இல்லை இவங்களும் கூட சேர்ந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணி எனக்கு மேலே கொண்டு வந்து என் ரூமுக்கு தண்ணியோட பிளேட்டை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட வச்சு அதுலேயே கை கழுவ வச்சு. ஏன்னா எனக்கு வந்து C-section பண்ணாங்க. ஸோ என்னை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அளவுக்கு அம்மாக்கு ஏன்னா இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அம்மாக்கு அடுத்தது அப்படின்னா எனக்கு வந்து இவங்க தான். அந்த அளவுக்கு என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து எனக்கு எங்கள் அக்காவா கிடைச்சதுக்கு நான் கண்டிப்பாக புண்ணியம் தான் பண்ணியிருக்கணும். இவங்கன்னு இல்லை, என்னை சுற்றி வந்து இருக்க ஒரு அம்மா அப்பா, ஹஸ்பண்ட் ஆகட்டும், மாமனார் மாமியார், இப்போ எங்கள் அக்காங்க மாமாங்கன்ட்டு எல்லாருமே கிடைச்சதுக்கு கண்டிப்பாக நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். எங்கள் அம்மா அப்பாவை எப்படி நான் பார்க்காம இருந்தது கிடையாது. ஒரு 10 days கூட பார்க்காம இருந்தது கிடையாது. அதே போலதான் எங்கள் அக்காங்களையும்
எப்பவுமே நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணிக்குவோம். அவங்களும் நினச்சா என்ன என் ஊருக்கு நான் என்னோட ஊருக்கு வந்து பார்த்துட்டு போவாங்க. ஸோ அக்காவும் குழந்தைகளாகட்டும் நான் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டோம். அவங்களாம் குழந்தையா இருக்கப்ப நான் சித்தி இல்லையா, அப்போ எனக்கு ரொம்ப அது ஒரு நல்ல ஃபீல். அவ்வளோ நல்லா கேர் பண்ணிக்குவேன். அதே போல தான் அவங்களும் என் பையனை எல்லாரும் சொல்லுவாங்க, சித்திங்க வந்து குழந்தைகளை நல்லா கேர் பண்ணிப்பாங்க. ஆனால் சித்திக்கு என்னோட குழந்தைனா வந்து அவங்க வந்து பிஸி ஆயிடுவாங்க, பார்க்க முடியாதுன்னு. பட் எங்கள் லைஃப்ல அது நடக்கல. என்னோட குழந்தைகளும் அவங்க நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்த நான் அவங்க எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு அண்ணன் தங்கச்சி உறவுனா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு ரொம்ப பாசமாக ரொம்ப த பெஸ்ட்டாக கூட இருக்கலாம். பட் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு 90% அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அக்கா தங்கச்சிங்க மாதிரி வராது. எனக்கு தெரிஞ்ச பர்சனலாக நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். எப்பவுமே அக்கா தங்கச்சிங்க உறவு அப்படின்னாலே அது ஒரு ஸ்பெஷல், அது ஒரு நல்ல பாண்டிங். ஸோ அவங்க என்ன அவங்கள பிரிஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருக்குது. பட் சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நான் அவங்க எல்லாத்தையும் பார்க்கத்தான் போகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச நான் ஷேர் பண்ணதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.